Chennai Silks RD Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Krompet and Thiruvallur. ஃபிலிமிபிட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித். நடிகர் துல்கர் சல்மானுடைய பிறந்தநாளை முன்னிட்டு அன்னைக்கு அவர் நடிச்சிருக்கிற காந்தா படத்தினுடைய டீசரை தமிழ் ட்ரெயிலரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டீசருக்கு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. இயக்குனர் செல்வமணி செல்வராஜ் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படத்தை வந்து யார் தயாரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மான், ராணா டகுபதி, அப்புறம் இன்னும் 2 பேர் சேர்ந்து அந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க. அந்த படத்தில் சமுத்திரக்கனி அவரோடு சேர்ந்து நடிச்சிருக்காரு. ஆக்டர்ஸ் பாக்யஸ்ரீ அவரோடு சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ராணா டகுபதியுமே ஒரு முக்கியமான கேரக்டர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கதா சொல்லப்படுது. அந்த டீசர் வெளியாகி ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. குறிப்பாக நடிப்பு சக்கரவர்த்தி அப்படின்னு அந்த டீசர்லேயே ஒரு டயலாக் வரும். அது வேற யாரும் இல்லை, நம்ம துல்கர் சல்மான் தான் அப்படின்ட்டு எல்லாருமே அவருடைய நடிப்பை கொண்டுட்டு இருக்காங்க. குறிப்பாக அந்த டீசரில் 1 நிமிஷம் 28 செகண்டில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி பாருங்க, எல்லாருமே ஹைலைட் பண்ணி கொண்டாடுறாங்க. அந்த அளவுக்கு அந்த டீசர் வந்து ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. டீசர் ஒரு பக்கம் மிகப்பெரிய அளவில் ரீச் ஆகி வியூஸ் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் இந்த கதை எது சம்மந்தப்பட்டது அப்படின்ற ஒரு டிஸ்கஷனுமே சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் வந்து தெலுங்கு சினிமாவில் ஆரம்ப காலத்தில் இருந்தவங்களை பற்றின ஒரு கதை அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் தமிழ் சினிமாவிலையும் நிறைய கதைகள் இதுபடுது. அதில் முக்கியமாக எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து மறைந்த நடிகர் MK தியாகராஜ பாகவதனுடைய கதை தான், அவருடைய பயோபிக்கை தான் இவங்க படமாக எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்து சுற்றிட்டு இருக்கு. பட் நம்ம டீசரில் பார்க்கும்போது அது பெருசாக நமக்கு கனெக்ட் ஆகலை. அதாவது ஆரம்பத்தில் ஏதோ பேய் படம் மாதிரி லைட்டாக காட்டுறாங்க. தியாகராஜ பாகவதர் மாதிரி பெருசாக தெரியலையே, கோட் சூட்லாம் போட்டிருக்காங்க. பெருசாக அது வந்து தியாகராஜ பாகவதர் கதை. ஏன்னா சமுத்திரக்கனி கேரக்டர் வருது, அப்போ சமுத்திரக்கனி யார் அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் வருது. பெரிய அளவில் நமக்கு தெரியல. படம் ரிலீஸ் ஆன பிறகு தான் இது தியாகராஜ பாகவதருடைய கதையா இல்லை வேறு ஏதாவது கதையா அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஆனால் இப்போ இந்த தியாகராஜருடைய வாழ்க்கை வரலாறு வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்படுது. ஆக்சுவலாக தியாகராஜ பாகவதற்கு என்னதான் ஆச்சு? சூப்பர் ஸ்டாராக இருந்தவர் கடைசி காலத்தில் எப்படி மிகவும் ஏழ்மையில் வந்து அவர் இறந்து போனார், அவர் சிறைக்கு சென்ற கதை, இதை பற்றிலாம் தான் இப்போ இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். MK தியாகராஜ பாகவதர் தமிழ் சினிமாவினுடைய முதல் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது அவர் தான் நம்ம சொல்லுவோம். அப்படி கொண்டாடப்பட்டவர். அவருடைய முதல் திரைப்படமான பவளக்கொடியில் ஆரம்பித்து பல திரைப்படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்தாரு. அவர் நடித்ததே கிட்டத்தட்ட ஒரு 10-15 படங்களுக்குள்ளே தான் நடிச்சிருப்பார். அனைத்து திரைப்படங்களுமே மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற திரைப்படங்கள். அவர் நடக்கிறாரு அப்படின்னாலே அந்த படம் வந்து தியேட்டரில் வந்து அதிக நாட்கள் ஓடுமா. குறிப்பாக 1944 ரிலீஸ் ஆன ஹரிதாஸ் திரைப்படம் 3 தீபாவளி, அதாவது கிட்டத்தட்ட 3 வருஷம் தாண்டி ஓடின படம் அப்படின்ற ஒரு ரெக்கார்டை இப்போ வர வாங்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி ஒரு மிகப்பெரிய உச்சத்தில் இருந்த ஒரு நடிகர். அவர் இந்த ஊருக்கு வரார் அப்படின்னாலே அவர் பார்க்குறதுக்கு அந்த மக்கள் எல்லாம் அவ்வளோ கூட்டமாக கூடிடுவாங்களாம். மிகப்பெரிய கிரேஸ் அவருக்கு இருந்தது. குறிப்பாக அவர் நல்லா பாடவும் செய்வார். இப்போலாம் நம்ம நிறைய படங்களை பார்க்குறோம், ஹீரோ வந்து வெறும் லிப்சிங் மட்டும் தான் கொடுப்பாங்க, வேறு ஏதாவது பாடகர் பாடுவாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில், ஏன்னா மௌன படங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்த காலகட்டத்தில் பாடல்கள் வழியாக படங்கள் நிறையா வந்துருது. அதாவது வசனங்கள் வழியாக நிறைய படங்கள் வர ஆரம்பிச்சது. MK தியாகராஜ பாகவதர் வந்து நல்லா பாட்டு பாடுவார். அவருடைய பாட்டுக்காகவே பலருமே படம் பார்க்க வருவாங்க. அவரே பாட்டு பாடிக்கிட்டு அவரே நடிக்கவும் செய்கிறது வந்து பலருக்குமே பிடிச்சிருந்தது. அவருடைய குரலுக்கே மிகப்பெரிய ரசிகர்கள் இருக்காங்க. அப்படி உச்சத்தில் இருந்தவர் தான் தியாகராஜ பாகவதர். அவர் மிகப்பெரிய வளர்ச்சியில் போயிட்டு இருந்த ஒரு காலகட்டம் தான் லக்ஷ்மிகாந்தன் அப்படின்ற ஒரு பத்திரிகையாளர். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ சினிமாக்களில் மற்றும் ரொம்பவும் பிரபலமாக இருக்கவங்க இவங்களை பற்றிலாம் துணுக்கு செய்திகள், அதாவது கிசுகிசுக்கள் எழுதுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான கிசுகிசுக்கள் எழுதக்கூடிய ஒரு பத்திரிகையாளராக அவர் இருந்திருக்காரு. இந்த லக்ஷ்மிகாந்தன் வந்து திருச்சியை சேர்ந்தவர். ஒரு முறை போலியாக கையெழுத்து போட்டு ஒரு பண மோசடி வழக்கில் வந்து காவல்துறையால் கைது செய்யப்படுறாரு. கைது செய்யப்பட்டு அங்கேருந்து போலீஸ்லேருந்து தப்பிச்சு போகவும் அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. இதனால் அவருக்கு 10 வருஷம் சிறை தண்டனை கிடைக்கிது. அந்தமான் சிறையில் 10 வருஷம் அவரை சிறையில் அடைக்கிறாங்க. 1939 தான் அவர் விடுதலையாகி சென்னைக்கு வராரு. அப்போ சென்னையில் வந்து திரைப்படங்கள், சினிமா நடிகர்கள் பற்றின டாக் வந்து ரொம்பவும் அதிகமாக போயிட்டுருக்கு. ஒரு 4 மனுஷங்க சேர்ந்தாலே சினிமாவை பற்றி தான் பேச ஆரம்பிக்கிற ஒரு காலகட்டம் அது. அப்போ நம்ம சினிமா நடிகர்கள் பற்றி பேசி நம்ம இது பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பத்திரிக்கை நல்லா விற்பனை ஆகும் அப்படின்ட்டு சினிமா தூது அப்படின்ற ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கிறாரு. அதில் நடிகர்கள் பிரபலங்கள் பற்றிய கிசுகிசுக்களை எழுதுறாரு. அதில் நிறைய உண்மையும் இருந்தது, நிறைய பொய்யும் இவராக யுகத்தில் அடிப்படையில் எழுதுன விஷயங்கள் அப்படின்ட்டு மிகப்பெரிய அளவில் அந்த பத்திரிக்கை வந்து பேசு பொருளாகுது. பலருமே கவர்மெண்ட்டை இதை பற்றி சொல்கிறாங்க, இதை வந்து நீங்கள் தடை செய்யணும் அப்படின்ட்டு. ஏன்னா அது வந்து ஒரு அங்கீகரிக்கப்படாத பத்திரிகை. உடனே அதை வந்து மூடிடுறாங்க. அதுக்கு பிறகு திரும்பவும் அதே லைன்குள்ள எப்படியாவது நம்ம வரணும் அப்படின்ட்டு நஷ்டத்தில் இயங்கிட்டு இருந்த இந்து நேசன் அப்படின்ற பத்திரிகையில் வந்து பணியில் சேர்ந்து திரும்பவும் அதே வேலையை தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. இந்த காலகட்டத்தில் தான் அவர் வந்து கொல்லப்படுறாரு. 1944 ஆண்டு நவம்பர் 7 அவர் வால்டாக்ஸ் ரோடில் ரிக்ஷாவில் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது
2 பேரால் கத்தியால் குத்தப்படுறாங்க. ஒருத்தங்க வந்து கத்தியிலாச்சு வயிற்று குத்துறாரு, இன்னொருத்தர் பேனா வச்சு கழுத்தில் குத்துறாரு. ஸோ ரத்த வெள்ளத்தில் அடிபட்ட அவர் உடனே ஆஸ்பத்திரிக்கு போகல, உடனே தனக்கு தேவையான வக்கீல்கிட்ட போகிறாரு, போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. எங்கன்னா ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணுறாங்க. அவருக்கு மருத்துவ வேலையெல்லாம் பண்ணுறாங்க, ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஆனால் நவம்பர் 8ஆம் தேதி அவர் வந்து உயிரிழந்துடுறாரு. இது வந்து மிகப்பெரிய கேஸாக மாறுது. இதில் யாருக்கு சம்மந்தப்பட்டிருக்கா அப்படின்னும் போது அவங்க வீட்டில், அதாவது பாகவதருடைய வீட்டில் வந்து ஒருத்தவங்க ஜானகி அப்படின்றவங்க குடியிருந்திருக்காங்க. அவங்க வீட்டுக்கு முன்னாடி அவருக்கு சொந்தமான இடத்துல அவங்கள காலி பண்ண சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்கும்போது 2 பேருக்கும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அப்போ ஜானகியினுடைய மைத்துனரான வடிவேலும் இதாயிருக்காரு. ஸோ அந்த வடிவேலு தான் இவரை கொலை பண்ணது அப்படின்ட்டு அவரும் இறக்கிறதுக்கு முன்னாடியுமே அவர் சொல்லியிருக்காரு. இதனால் வடிவேலு கைது செய்யப்படுறாரு. வடிவேலு கைது செய்யப்பட்ட பிறகு ஆரிய வீரசேனன் அப்படின்றவர் கைது செய்யப்படுறாரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகவதரினுடைய பாதுகாவலர், அவர் ஒரு குத்துச்சண்டை வீரரும் கூட. அவர் கைது செய்யப்படுறாரு. இவங்களுக்கு பிறகு நடிகை மாதுரி தேவியினுடைய சகோதரர் ஜெயானந்தம் அப்படின்றவர் கைது செய்யப்படுறாரு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் லட்சுமிகாந்தன் வந்து மாதுரி தேவி பற்றியுமே பத்திரிகையில் கிசுகிசுக்கள் எழுதியிருக்காரு. ஸோ இவங்களுக்குமே முன்விரோதம் இருக்கும் அப்படின்னு அவரும் கைது செய்யப்படுறாரு. இதில் ஜெயானந்தம் வந்து ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரு. அதில் அவர் சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகலிங்கம், கமலநாதன், ராஜபாதர், ஆறுமுகம், ஆரிய வீரசேரன், வடிவேலு நாங்கள் தான் அவரை கொல்றதுக்கு திட்டம் போட்டோம். இது எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்எஸ் கிருஷ்ணன் மற்றும் தியாகராஜ பாகவதர் தான் உறுதுணையாக இருந்தாங்க. இவரை நாங்கள் கொலை பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட 2500 ரூபா பேரம் பேசி வாங்கினோம். வால்டாக்ஸ் ரோடில் இருந்த ஒற்றை வாடகை தியேட்டரில் தான் நாங்கள் என்எஸ் கிருஷ்ணனையும் தியாகபாவரையும் சந்திச்சு நாங்கள் பேசணும் அப்படின்ட்டு ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்குறாரு. இந்த ஒரு செய்தி மிகப்பெரிய அளவில் காட்டுத்தீயாக பரவுது. உடனே என்எஸ் கிருஷ்ணனும் தியாகராஜ பாகவதருமே கைது செய்யப்படுறாங்க. இது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாறிச்சு. ஏன்னா என்எஸ் கிருஷ்ணனும் ஒரு பக்கத்தில் சினிமாவில் நடித்து மிகப்பெரிய ஆளாக முன்னேறிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அப்போதைக்கு தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக கொண்டாடப்பட்டவர் தியாகராஜ பாகவதர் அவருமே. இவங்க 2 பேருமே காவல்துறை கைது செய்யப்படுறாங்க. இவங்களாம் கைது செய்யப்பட்ட பிறகு அப்போ பாகவதர் வந்து சிவகவி அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்தினுடைய இயக்குனர் ஸ்ரீ ராமுலு நாயுடு, அவருக்கும் இந்த வழக்கில், இந்த கொலை வழக்கில் சம்பந்தம் இருக்கும் அப்படின்ட்டு அவரையும் காவல்துறை கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க. நடுவில் வந்துட்டு இவங்க பிணை, அதாவது வாரண்ட்லாம் வாங்கிட்டு கொஞ்ச நாள் வெளியும் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. யார்? என்எஸ் கிருஷ்ணன். அப்புறம் திரும்பவும் பாகவதர் சில படங்கள் வெளியே ஜாமீன் வாங்கிட்டு நடிச்சிட்டு இருக்காங்க. இதில் என்எஸ் கிருஷ்ணனுக்கு வந்து படங்கள் அடுத்தது வந்துட்டே இருக்கு, நடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் இவருக்கு வந்து வால்மீகி, ஸ்ரீ முருகன் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு சில படங்கள் தான் இருந்திருக்கு. அதுவுமே கொஞ்சம் லேட் ஆகிட்டே இருந்திருக்கு. இதுக்கு இடையில இவங்க ஷூட்டிங்னால வெளியே போகிறதுனால விசாரணை வந்து ரொம்பவும் தாமதமாகுது. அதனால் அவங்கள ஜாமீனில் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு திரும்பவும் சிறையில் அடைக்கிறாங்க 2 பேருமே. இங்கே தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே நடந்தது. அதாவது ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்த ஜெயானந்தன் அப்படின்றவர் பிறல் சாட்சியாக மாறுறாரு. அதாவது அந்த வால்டாக்ஸ் ரோடில் இருக்கக்கூடிய ஒற்றை வாடை அப்படின்ற தியேட்டரில் நான் என்எஸ் கிருஷ்ணனையும் பாகவதரையும் மீட் பண்ணவே இல்லை அப்படின்ட்டு இவர் ஒரு திரும்பவும் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் மாதிரி பிறல் சாட்சியாக அங்கே மாறுறாரு. இது எல்லாருக்குமே அதிர்ச்சி அளிச்சது. அதான் பிறல் வாக்கு கொடுத்துட்டாங்க, அப்போ அவங்க ரிலீஸ் பண்ணிடலாமே அப்படின்ட்டு. போலீஸ்க்கு வந்து என்னை ரொம்பவும் அடித்தாங்க, அவங்க அடித்ததுனால தான் நான் வந்து இதெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு, நான் வந்து பொய் சொன்னேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லவும் இவங்க மேலே குற்றம் இல்லை அப்படின்ற மாதிரி இதாகுது. திரும்பவும் இந்த கேஸை வந்து விளக்குறாங்க. இதுக்கு நடுவில் வந்து இந்த சிவகவி படத்தினுடைய டைரக்டரான ஸ்ரீ ராமுலு நாயுடுக்கும் இந்த கேஸுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு அவரை ரிலீஸ் பண்ணுறாங்க. திரும்பவும் கேஸ்லாம் நடக்குது. ஃபஸ்ட்டு ஆறுமுகம் அப்படின்றவர் மட்டும் கோர்ட் வந்து விடுதலை பண்ணுது, அவருக்கு இந்த கேஸில் சம்மந்தம் இல்லைன்ட்டு. மற்றபடி வடிவேலு, மற்ற இவங்க பாகவதர், என்எஸ் கிருஷ்ணனுக்கெல்லாம் குற்றவாளிகள் அப்படின்னு தீர்ப்பு சொல்கிறாங்க. இரட்டை ஆயுள் தண்டனை அப்படின்ற ஒரு தீர்ப்புமே வருது. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பை எதிர்த்து திரும்பவும் மேல்முறையீடு பண்ணுறாங்க. இந்த முறை லண்டனில் இருக்கக்கூடிய பிரைவி கவுன்சிலில் வந்து இவங்க மேல்முறையீடு பண்ணுறாங்க. மற்ற ஆட்களுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் பணபலம் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க அப்படியே விட்டாங்க. யார்? வடிவேலு இவங்கெல்லாம். என்எஸ் கிருஷ்ணனும் பாகவதர் மற்றும் மேல்முறையீடு பண்ணுறாங்க. 1947 ஏப்ரல் 25 அங்கே லண்டன் பிரைவி கவுன்சிலில் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வாதம் நடக்குது. இவங்க தரப்புல இருந்து ஒரு சிறப்பான விவாதத்தையே அவங்க முன் வச்சாங்க. ஸோ இதுக்கு பிறகு தான் அவங்க 2 பேருமே விடுதலை செய்கிறாங்க. ஸோ ரிலீஸ் ஆகி 2 பேருமே வெளியே வந்த பிறகு ஒரு பக்கம் என்எஸ் கிருஷ்ணனுக்கு வந்து நிறைய படங்கள் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பாகவதர் ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்து இந்த காலகட்டங்களில் சினிமாவே கொஞ்சம் மாறி இருக்குது. ஏன்னா இவர் இந்த காலகட்டத்தில் வந்து பாடல்கள் வழியாக தான் கதை சொல்கிறது அப்படின்ட்டு நிறைய பாடல்கள் இருக்கும். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி போய் இப்போ வசனங்கள், வசன உச்சரிப்புகள், டயலாக் பேசணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ட்ரெண்டே மாறி போயிட்டு இருக்கு. என்எஸ் கிருஷ்ணன் நாடகத்தில் நடிக்கிறது அப்படி இப்படின்ட்டு அவர் தானே அப்டேட் பண்ணிட்டே கொஞ்சம் போயிட்டே இருக்காரு. ஆனால் இவருக்கு
பட வாய்ப்புகள் பெருசாக வரவே இல்லை. இவர் நடித்து ரிலீஸ் ஆன படங்களுமே பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ரீச் ஆகவே இல்லை. யார் நடித்ததுன்னா பாகவதர் நடித்தது பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ரீச் ஆகவே இல்லை. ஒரு காலத்தில் அவர் நடித்த படங்கள் கிட்டத்தட்ட 3 வருஷம் ஓடின காலகட்டம் போய் தியேட்டரில் ஒரு வாரம் தாண்டதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. ரொம்பவும் டவுன்ஃபாலுக்கு அவர் போக ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கேஸில் பொய் சாட்சி சொன்ன ஜெயானந்தனுக்கு வந்து திரும்பவும் தண்டனை வழங்கப்படுது. மற்ற எல்லாருமே அவங்களுடைய தண்டனை கிட்டத்தட்ட முடிஞ்சு தான் சிறையிலேருந்து வெளியேறாங்க. இங்கே பக்கம் என்எஸ் கிருஷ்ணன் வந்து 1947லேருந்து 57 அவர் இறக்குற காலகட்டம் வர கிட்டத்தட்ட 50 படங்களில் நடிச்சு முடிச்சார். 57 தான் அவரும் உயிரிழக்கிறாரு. ஆனால் பாகவதற்கு பெரிய வாய்ப்புகள் கிடைக்கல. 1959 அவருடைய இறப்பு நிகழுது. திருச்சி பக்கத்தில் சமயபுரம் அப்படின்ற ஒரு பகுதியில் தான் அவர் வந்து இறந்து போகிறாரு. இதுதான் அவருடைய வாழ்க்கை கதை. சூப்பர் ஸ்டாராக உச்சத்தில் இருந்தவர் ஒரு கொலை வழக்கில் மாட்டி கடைசியில் அவர் இருந்த இடமே தெரியாமல் அவருடைய மறைவு வந்து மிகவும் மோசமாக இருந்தது வந்து அப்போ இண்டஸ்ட்ரியை மிகப்பெரிய அளவில் சோகத்தில் ஆழ்த்துச்சு. குறிப்பாக பாகவதருடைய இந்த ஒரு வாழ்க்கை பல நடிகர்களுக்கும் ஒரு சின்ன விழிப்புணர்வு ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். காரணம் வந்து நல்லா சம்பாதிக்கும் போதே நல்லா இது பண்ணும்போதே நம்ம செட் பண்ணி நம்ம வச்சுக்கிறணும். அதனால பேக்கப் நமக்கு இருக்கிறதுக்கு உதவும் அப்படின்ட்டு. இப்போ நிறைய நடிகர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சினிமாவில் நடிக்கும் போதே சொத்து சேர்த்து வச்சுக்கிறது, இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் பேக்கப் வச்சுக்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகவதருடைய இந்த ஒரு வாழ்க்கை தான். சூப்பர் ஸ்டாராக இருந்தவர் ஒரு சாதாரண ஒரு மனிதராக உயிரிழந்தது வந்து பலரையுமே சோகத்தில் ஆழ்த்துச்சு. இதுதான் அவருடைய கதை. இப்போ வெளியாக இருக்கிற காந்தா திரைப்படத்தினுடைய டீசர் வந்து இவருடைய வாழ்க்கை வரலாறு தான், இவருடைய பயோபிக் தான் அப்படின்னு சொல்லப்படுது. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஸோ நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத. Chennai Silks RD Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar Velachery Krompet and Thiruvallur.